இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சிரிக்கிற? 6 மாசம் சும்மா இருக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். அதுக்குள்ள எப்படி அதுவும் அம்மாவோட மனசை மாத்தி மாமா கையில கும்பாபிஷேகத்தை நடத்தி இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் வந்தேன். நீ சொன்னதெல்லாம் நடக்குமா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, என் அம்மா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கவும் மாட்டாங்க, மனசு மாறவும் மாட்டாங்க. நீ எப்படி அவங்க மனசு மாத்தி இதெல்லாம் செய்ய போறேன்னு தான் புரியல. கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும். நீ சொன்னதை கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது சீக்கிரமே நடந்தா நான் சந்தோஷப்படுவேன். சகல மாப்பிள ரவதி, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே உங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாது. நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். மாமா, இவங்க 2 பேரும் எங்க பிரிஞ்சாங்க? அத்தை தானே பிரிச்சு வச்சாங்க. இனிமே அப்படி கூட எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். கவலைப்படாதீங்க மாமா, இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த 6 மாசத்துல அத்தை எங்களை பிரிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதே 6 மாசத்துக்குள்ள நம்ம 2 குடும்பத்தையும் நான் ஒண்ணு சேர்த்து காட்டுறேன். சகல, அதுல நோ டவுட் அதெல்லாம் நீ கன்ஃபார்மா செஞ்சிருவ. நீ இல்லாதப்போ ஒரே ஒரு குறைதான்ப்பா, சின்ன தொல்லை தாங்க முடியலப்பா. ரொம்ப டார்ச்சரா இருந்ததுப்பா. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா. அவங்கள நீ தான்ப்பா அவங்கள அடக்கணும். உனக்கு மட்டும்தான்ப்பா அவங்க பயப்படுவாங்க. ஆமா மாப்பிள, கொஞ்ச நாளா வீடாவே இல்ல. ஒரு சண்டை சச்சரவுன்னு போர்க்களமாவே இருந்துச்சு. நீங்க தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அத்தை எதனா சொல்ல போறாங்க. நான் இங்கே தானே மாமா இருக்க போறேன். ஆமா சகல, அத்தை பார்த்துட்டாங்கன்னா வந்த முத நாளே எல்லாரும் உன் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு ரொம்ப கோவப்படுவாங்க. அப்புறம் பேசுவோம். வாங்க மாமா போலாம். நாங்க போறோம் மாப்பிள. சரிங்க மாமா.